நீரிழிவு விழித்திரை நோய் மற்றும் நீரிழிவு மாகுலர் வீக்கம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இந்தியா தற்போது உலகின் நீரிழிவு தலைநகரமாக உள்ளது. இந்தியாவில் நீரிழிவு விழித்திரை நோயின் பரவல் 17.6 முதல் 28.2 வரை மாறுபடுகிறது. நீரிழிவு நோயின் பரவல் விரைவாக அதிகரிப்பதால் இந்தியாவில் நீரிழிவு விழித்திரை நோயாளிகள் 2030ஆம் ஆண்டு அளவில் 22.4 மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீரிழிவு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படும் உறுப்புகளில் கண் ஒன்றாகும். நீரிழிவு விழித்திரை நோய் ஒளியை உணர்ந்து மூளைக்கு மின் சமிக்ஞையை அனுப்பும் விழித்திரையின் சிறிய இரத்த நாளங்களை சேதப்படுத்துகிறது. நீரிழிவு விழித்திரை நோய் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணியாகும். குறிப்பாக அவர்கள் நீண்டகால நீரிழிவு நோய் மற்றும் பல ஆண்டுகளாக போதிய இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிற மருத்துவ கோளாறுகளால் நீரிழிவு விழித்திரை நோயின் ஆபத்து அதிகரிக்கலாம். நீரிழிவு விழித்திரை நோயின் அறிகுறிகள். நீரிழிவு நோய் கண்களை பாதிக்கலாம், ஆனால் நோயாளிகளுக்கு எந்த குறிப்பிடத்தக்க அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கலாம். நீரிழிவு விழித்திரை நோய் ஆரம்பத்தில் அறிகுறிகள் எதுவும் காட்டாது, ஆனால் கடுமையான நிலைகளில் இது மிதக்கும் புள்ளிகள், மங்கலான பார்வை மற்றும் சிதைந்த பார்வை ஆகியவற்றை ஏற்படுத்தலாம். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் நீரிழிவு விழித்திரை நோய் குருட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கும். நீரிழிவு விழித்திரை நோயின் வகைகள். நீரிழிவு விழித்திரை நோய்க்கு 2 நிலைகள் உள்ளன. பெருக்கமடையாத நீரிழிவு விழித்திரை நோய். இதில் விழித்திரை இரத்த நாளங்கள் இரத்தம் அல்லது திரவத்தை கசியவிடுகின்றன. மற்றும் பெருக்கமடையும் நீரிழிவு விழித்திரை நோய். இதில் புதிய குறைபாடுள்ள இரத்த நாளங்கள் உருவாகி இரத்தப்போக்கு மற்றும் விழித்திரை பிரிதல் ஆபத்தை அதிகரிக்கின்றன. நீரிழிவு மாகுலர் வீக்கம். நீரிழிவு மாகுலர் வீக்கம் என்பது விழித்திரையின் மைய பகுதியான மாகுலாவில் திரவம் திரண்டு வீக்கமடைவதால் ஏற்படுகிறது. இது மைய பார்வையை பாதித்து விரிவான வேலை மற்றும் வாசிப்பை சவாலானதாக ஆக்குகிறது. நீரிழிவு விழித்திரை நோய் மற்றும் மாகுலர் வீக்கத்தின் நோயறிதல் மற்றும் சிகிச்சை திட்டமிடலுக்கு கண் மருத்துவர்கள் பொதுவாக ஆப்டிகல் கோஹிரன்ஸ் டோமோகிராஃபி மற்றும் ஃபண்டஸ் ஆஞ்சியோகிராஃபி முறைகளை விரும்புகின்றனர். சிகிச்சை. நீரிழிவு விழித்திரை நோயின் தீவிரம் சிகிச்சை முறையை தீர்மானிக்கிறது. பெருக்கமடையாத நீரிழிவு விழித்திரை நோயில் நீரிழிவு நோயை கவனமாக கண்காணித்து கட்டுப்படுத்துவதன் மூலம் அதன் முன்னேற்றத்தை குறைக்கலாம். ஆன்டி-VEGF ஊசிகள் அசாதாரண இரத்த நாள வளர்ச்சியை நிறுத்தி நீரிழிவு மாகுலர் வீக்கம் மற்றும் பெருக்கமடையும் நீரிழிவு விழித்திரை நோயின் வீக்கத்தை குறைக்கலாம். கூடுதலாக சில நோயாளிகளுக்கு ஸ்டெராய்டு ஊசிகள் அல்லது லேசர் சிகிச்சை தேவைப்படலாம். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மேம்பட்ட நிலைகளில் விட்ரெக்டமி போன்ற அறுவை சிகிச்சை முறை தேவைப்படலாம். செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியவை: உங்கள் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரையின் மீது சரியான கட்டுப்பாட்டை பராமரியுங்கள். அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு திட்டமிடப்பட்ட அனைத்து கண் பரிசோதனைகளுக்கும் செல்லுங்கள். இருண்ட திட்டுகள், மிதக்கும் புள்ளிகள் அல்லது பார்வையில் திடீர் மாற்றங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக தெரிவியுங்கள். செய்யக்கூடாதவை: பின்தொடரல் சிகிச்சைகளை ஒத்திவைக்கவோ அல்லது தவிர்க்கவோ வேண்டாம். வழக்கமான பரிசோதனை அவசியம். உங்கள் பார்வை நன்றாக இருப்பதால் உங்கள் கண்கள் பாதுகாப்பாக உள்ளன என்று கருதாதீர்கள். நீரிழிவு காரணமாக உங்கள் கண்களின் ஆரோக்கியம் மற்றும் ஏதேனும் கவலை இருந்தால் உடனடியாக உங்கள் கண் மருத்துவரிடம் பேசுங்கள்.